Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 7667008999. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு ரிஃப்ட் ஏற்பட்டிருக்கு, ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த விரிசலுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் இருக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கு. இந்த பாஜக அரசை வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணியான இந்தியா கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் எப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு சொந்தக்காரர், அவருடைய வரலாறு நமக்கு என்ன சொல்லுது, இது எப்படி போக போகிறது அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. (2024) நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அரசை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு கருத்து முரண்கள் இருந்தாலுமே, ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருந்தாலுமே, அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த கூட்டணியினுடைய ஒரு முக்கியமான ஒரு முகமாக திரு நிதிஷ்குமார் திகழ்ந்து வருகிறார் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சிட்டிங் முதலமைச்சராகவும் அவர் பீகாரில் இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர், அனுபவம் வாய்ந்தவர், ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டு சில கூட்டங்கள் நடைபெற்ற பிறகு இந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் பிரதமர் வேட்பாளராகவும் என்னை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கூட கூட்டணிக்கு உள்ளே இருந்த மற்ற கட்சியினர் அதை நிராகரித்ததுனால முதல் ஒரு கசப்பான ஒரு உணர்வு அப்படிங்கிறது ஒரு கூட்டணிக்கு உள்ள ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருடைய பெயர் இந்த இந்தியா கூட்டணியில் அடிக்கடி அடிபடுது. எப்படி அடிபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கூட இந்தியா கூட்டணியின் சார்பாக ஒரு காணொலி காட்சியின் வாயிலாக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அந்த காணொலி காட்சியின் வாயிலாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பலரும் கலந்து கொண்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள். அதே போல் வருகின்ற அடுத்த நாட்கள் 30ஆம் தேதி போல் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பீகார் வழியாக தன்னுடைய பாரத் ஜோடா நீதி யாத்திரையை நடத்த இருக்கிறாரு. அந்த யாத்திரையில், அந்த நடைப்பயணத்தில் நிதிஷ்குமார் கலந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளிவந்த வண்ணமே இருந்துச்சு. இதன் காரணமாகவே அப்போ திரும்பவும் நிதிஷ்குமார் அவர்கள் பாஜகவோட கூட்டணிக்கு போக போகிறாரு, அதற்காக தான் இப்படிலாம் அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு ரொம்ப பரவலாக அதிகரிச்சது. ஏற்கனவே இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர், மேலும் ஆம் ஆத்மியினுடைய கட்சியின் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிய இருவரும் அவரவர்களுடைய மாநிலங்களில் நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம், ஆனால் இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருப்போம், ஆனால் எங்களுடைய மாநிலத்தில் காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிருந்தாங்க. இதுவே வெகுஜன ஊடகம் மத்தியிலும் சரி, வெகுஜன மக்கள் மத்தியிலும் சரி, என்னப்பா இது கூட்டணியாக இருக்கிறாங்க, ஒன்றா சேர்ந்து முடிவெடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குச்சு, ஒரு சலசலப்பையும் உருவாக்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர், அரசியல்வாதியான நிதிஷ்குமார் அவர்கள் இப்படியாக நடந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிளவுகள் அதிகரிச்சிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை நம்மளும் எழுப்புகிறது. அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள், இதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவருக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு நல்ல உறவு கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல்ல இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களோட அவருக்கு ஒரு இணக்கமான போக்கே இன்னும் உருவாகலை. இதன் காரணமாக அவர் எப்படா நம்ம மீண்டும் பாஜகவோட கூட்டணி வச்சு ஒரு முதலமைச்சராகலாம், பாஜகவோட உறவிலிருந்து முதலமைச்சராகலான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. அதற்கான ஒரு தருணமாக இது போன்ற விவகாரங்களை வெளியில ஒரு பேசுறாரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடுவண் அரசு சார்பாக முன்னாள் முதலமைச்சராக இருந்த, பீகாரில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கர்பூர் தாக்கூருக்கு பாரத ரத்னா விருதை அறிவிச்சிருந்தாங்க. பாரத ரத்னா விருதை கர்பூர் தாக்கூருக்கு கொடுத்ததன் காரணமாக
இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழை அளித்திருந்தார் நிதிஷ்குமார் அவர்கள். அதோடு சேர்த்து அதோடு நிற்காம என்ன ஒரு விஷயத்தை பேசியிருந்தாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்பூர் தாக்கூர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலுக்கு எதிரான ஒரு நபர். வாரிசு அரசியல் ஏன் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக பேசி அதன்படி வாழ்ந்தும் காட்டியவர் அப்படின்னு சொல்லி இருந்தார் நிதிஷ்குமார். இப்படி வாரிசு அரசியலை பற்றி இந்த நேரத்தில் அவர் பேசியது அப்படிங்கிறது யாரை குறிக்குது, யாரை குறிவைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லல்லு பிரசாத் யாதவனுடைய குடும்பத்தை தான் வந்து அது வந்து குறிவைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேசுபொருள் உருவானது. இதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமா இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய மகளான ரோஹிணி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று எப்படி திசை மாறி 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 அடிக்குமோ அதே போல தான் நிதிஷ்குமாருடைய கொள்கைகளும் மாறிக்கிட்டே இருக்கும், அவருடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும்னு வெளிப்படையாக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு உள்ள இருக்கக்கூடிய 2 கட்சிகள் வந்து வெளிப்படையாக சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சம்பவத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த பிறந்தநாள் விழாவில் பேசும்போது 5 முறை அணிமாறிய ஒரு முதலமைச்சர் தான் நிதிஷ்குமார். அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமாருடைய கொள்கை அப்படிங்கிறது உறுதியான கொள்கையே கிடையாது அப்படின்னு நேரடியாக நிதிஷ்குமாரை விமர்சனம் பண்ணி தாக்கி பேசியிருந்தார் அமித்ஷா. எனவே இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கூடவே இருக்கிறவங்களும் சரி எதிரில் நிற்கிறவங்களும் சரி நிதிஷ்குமாரை எப்படி எடை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிதிஷ்குமாருடைய வரலாறே நமக்கு வந்து அவர் யார் அப்படிங்கிறத எடுத்து காட்டுது. உங்களுக்கே தெரியும், பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் இவர்களுக்குமான உறவு அப்படிங்கிறது, யாருக்கு, நிதிஷ்குமார் அவருடைய கட்சிக்குமான உறவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் நீடித்த வண்ணமே இருந்துச்சு. அந்த உறவு அப்படிங்கிறது எப்போ முறியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு முறியுது. எதன் காரணமாக? 2013ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலின் பிரதமர் வேட்பாளராக நாங்கள் நரேந்திர மோடியை அறிவிக்க போகிறோம் அப்படின்னு பாஜக சொன்னபோது, அப்போது நீங்கள் ஏன் அவரை அறிவிக்கிறீங்க, அவரை அறிவிக்க கூடாது அப்படின்னு வெளிப்படையாகவே சொன்னார். மோடியை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். ஆனால் அதை பாஜக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற விதமாக அதை கண்டுகொள்ளாமல் நாங்கள் அவரை தாங்க அறிவிப்போம் அப்படின்னு வந்து அறிவித்து வெற்றியும் பெற்றாங்க. இதன் காரணமாக 2014ஆம் ஆண்டு ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியானது பிஜேபியுடனான உறவை வந்து முறித்து கொண்டது. அப்படி முறித்து கொண்டு நடைபெற்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் 2014ஆம் ஆண்டு படு தோல்வி அடைந்தது. எனவே அவர் பாஜகவோட வந்து உறவு முறிச்சதுக்கான ஒரு பலனை வந்து அனுபவிச்சிட்டாரு அப்படின்னு அந்த நேரத்தில் பாஜகக்காரங்க நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரிய ஜனதா தளம், அதாவது லல்லு பிரசாத் யாதவனுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகளோட வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாரு. அப்படியாக கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியை வெற்றி பெற வைத்து அவர்கள் மூலமாக அவர்கள் உதவியோடு முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் நிதிஷ்குமார் அவர்கள். இந்த உறவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலங்கள் மட்டுமே நீடிச்சதுன்னு சொல்லலாம். அதுக்கும் சில விஷயங்கள் காரணமாக இருந்தது. நிதிஷ்குமாருக்கும் லல்லு பிரசாத் யாதவுக்கும் இடையிலான உறவு வந்து ரொம்ப சுமூகமான உறவாக இல்லாமல் இருந்துச்சு. லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் வந்து துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதே போல் நிதிஷ்குமார் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள், ஜிஎஸ்டி ஆகிய விவகாரங்களில் பாஜகவின் நிலைப்பாட்டை ஆதரித்து வரவேற்று பேசியிருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவுக்கு பிடிக்கவே இல்லை. என்னப்பா இப்படி கூட்டணியில் இருந்துகிட்டு பாஜகவினுடைய மிக மோசமான நடவடிக்கைகளை, பிற்போக்குத்தனமான நடவடிக்கைகளை ஏன் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவர்களுக்கு இடையில ஒரு உறவு பிணக்கு அப்படிங்கிறது பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் மேலே சிபிஐ வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. நம்ம கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் மீது சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. நமக்கு அவருக்கும் நிறைய விவகாரங்கள் செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற இந்த தருணத்தை ஒரு நல் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணுறாரு நிதிஷ்குமார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைத்து அந்த கூட்டணியை முறித்து கொண்டு பாஜகவோடு கூட்டணி வைத்து முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார். எப்படி? ஏற்கனவே பாஜகவோட கூட்டணியில் இருந்து அப்புறம் வெளியில் வந்து அப்புறம் இவங்க கூட கூட்டணியில் இருந்து அதுலேயும் சிஎம் ஆகி அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து வெளில வந்து திருப்பி பிஜேபியோட கூட்டணி வச்சு திருப்பி சிஎம் ஆனவர். இதான் நிதிஷ்குமாருடைய அரசியல் வரலாறு. ஆனால் அதன் பிறகு அந்த மனிதர் வந்து மாறினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறலை. எப்படி தெரியுங்களா?
2020ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே நம்ம வந்து இப்போது இந்த பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறோம், இதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டே தேர்தலை சந்திக்கிறாரு. ஆனால் விதி வலியது அப்படின்னு சொல்வதை போல மரியாதைக்குரிய ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமார் அவருடைய கட்சியானது பாஜகவை விட மிக குறைவான இடங்களில் வெற்றி பெற்றது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பாஜக சொல்வதைத்தான் நிதிஷ்குமார் கேட்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து தள்ளியாச்சு. இதில் கடுப்பான நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட நான் கூட்டணியை முறிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியோட கூட்டணியை வைத்து அதன் மூலமாக இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருந்து நம்ம பாஜகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்தாரு நிதிஷ்குமார். ஆனால் இன்றைக்கு அவருடைய பழைய வரலாறுகள் என்ன விவகாரத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லியதோ அதே போலவே மீண்டும் எனக்கு வந்து லல்லுவோட சண்டை, என்னைய வந்து யாரும் கண்டுக்கறல, எனக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற பேரில் பாஜகவோடு மீண்டும் கூட்டணி வைத்து இவர் முதலமைச்சராக மாறப்போகிறார், இந்த கூட்டணியை முறித்து கொண்டு பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து உலா வந்து கொண்டிருக்கிறது. இவர் எப்பப்பா இந்த பதவியை ராஜினாமா பண்ண போறாரு, எப்பப்பா பிஜேபி அலையன்ஸ் வைக்க போறாரு அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என்னதான் சண்டை போட்டாலும் நான் வந்து எங்களுடைய கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்குள்ளே தாங்க இருக்குது அப்படின்னும் ஒரு சாரார் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற பல கட்சி தலைவர்கள், குறிப்பாக மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பலர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்போ மம்தா பானர்ஜியோ இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய ஸ்டேட்டில் வந்து தனித்து போட்டிடுறோம், ஆனால் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் இவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸோ இவருடைய வெளிப்படுத்தல்களோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வாறு இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எனவே நேற்று நான் அங்கே இருந்தேன், இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன், நாளைக்கு எங்கே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்கி இருக்க நிதிஷ்குமாரினுடைய செயல்பாடுகள் இந்தியா கூட்டணியை கலகலத்து போக வச்சிருக்குதா? அடுத்த கட்டமாக இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் நிதிஷ்குமார் சந்தித்து பேச போகிறாங்களா? நிதிஷ்குமார் என்ன முடிவெடுக்க போகிறார்? இதில் பாஜக எப்படிப்பட்ட வலையினை விரிக்கப் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். நிதிஷ்குமாருடைய இந்த செயல்பாடுகளை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பு செய்தியில் மற்றும் ஒரு சிறப்பு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.